வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எலுமிச்சங்கன்று ஒரு வேகமாக வளர விளைச்சல் நல்லா இருக்க என்ன ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி செய்யணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா. தள்ளி விடாத பாருங்கள், இது எல்லாமே அனுபவம். சரிங்களா? நான் என்ன செஞ்சேன்னா அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி வச்சு மஞ்சளான எலுமிச்சங்கன்று தான் இது. நம்ம வீட்டில் தானாக வந்த எலுமிச்சங்கன்று. இடம் பற்றாமல் கீழே அந்த காலத்தில் வைக்கல் திருமணம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அம்மாக்கள் கீரை கடையும் போதெல்லாம். அந்த மாதிரி வேறு சுற்றி இருந்த ஒரு எலுமிச்சங்கன்று நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேம்மா. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பூச்சி உழுந்து வளர்ச்சி இல்லாத நிறையா களை வந்த எலுமிச்சங்கன்று இப்படி வளர்த்துருக்கேம்மா நான். இதுக்கு என்ன செஞ்சேனாம்மா, எல்லாத்தையும் நம்ம ட்ரம்மில் தான் கொட்டுவோம். தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோஃபிட்டு, சாண எரு இதில் கலக்கிறதெல்லாம் நம்ம தனித்தனியாக கொட்டி வைப்போம்மா. ஆனால் இந்த ட்ரம்மில் வைக்கும்போது அப்படி செய்யலம்மா. நம்ம என்ன கலக்கிறோமோ அதெல்லாம் கீழே ஒரு தார்பாய் போட்டு அது மேலே எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணுமா. நாங்கள் அதாவது விவசாயிங்க நிலத்துக்கு எரு போடும்போது உரம் போடும்போது அப்படி தான் கலப்பாங்க. எல்லாத்தையும் கீழே கொட்டி அதை சமமாக கலப்பாங்க. அந்த மாதிரி கலந்து இதில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு மண் இருக்கணும். ஃபஸ்ட்டு எலுமிச்சங்கன்று வச்சிங்கன்னா அதில் மண் இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி கொட்டிட்டுமா இதுக்கு தண்ணி ஊற்றும்போது மீன் அமிலம் கலந்து 2 லிட்டர் ஊற்றி விட்டாங்க. எதுவுமே நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, தண்ணி கலந்து லிக்விடு தான் கொடுக்கணும். இந்த செடி வச்சு மினிமம் ஒரு 40 நாள் இருக்காதுமா. 40 நாளில் உங்களுக்கு இந்த வளர்ச்சி. அந்த கீழே தழை காட்டினா அது எவ்வளோ புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராங்க பார்த்தீங்களா? இது நம்ம மீன் அமிலம் கொடுத்ததுமா. அந்த மாதிரி எரு இதுக்கு மண் கலந்துருக்காங்க. எருவோடு சேர்த்து தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோஃபிட்டு, செத்தைகள், நம்ம தோட்டத்தில் ஒலாந்த செத்தமாக இது ஃபுல்லாக நம்ம ஒலாந்த கொடி சந்தன முல்லை இருக்குல்ல, அதிலிருந்தே செத்தை. அது அப்படியே சீக்கிரமாக வெறும் பூ தானே, இலையும் சின்ன இலை, பூவும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே நைஸாக எருவாயிட்டுதுமா. அந்த எருவெலாம் இதில் தான் இருக்குது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தே ஆகணும். இந்த எலுமிச்சங்கன்று பாருமா, இதை நான் வாங்கி வச்சது. ஒரு செடி 200 ரூபா. இதை நான் தான் வச்சேன். எல்லா பழமரமும் எப்படி வச்சேன்னா அப்படி தான் வச்சேன். இதில் இந்த 3 கிளை பெரிய கிளை தாம்மா இருந்தது. சரிங்களா? இப்போ இதில் 2 பிரான்ச் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இது 2, இது 2, இது இந்த பாருங்கள். இதெல்லாம் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்மா. அசுர வளர்ச்சி, அமோக வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா நம்ம ரெகுலராக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த எலுமிச்சங்கன்றுக்கே நான் கொஞ்சம் மண் போடணுமா, எருவும் கொஞ்சம் மண்ணும் போடணும், மாட்டு சாணம் போடணுமா. ஏன்னா நான் நிறைய தான் போட்டு வச்சேன். நம்ம தண்ணி ஊற்ற இவங்க கீழே போயிட்டாங்க. சரிங்களா? இவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இது வைக்கும்போது என்ன தெரியுமா பண்ணேன், இங்கே இருந்த முத்திய இலைகள்லாம் நான் கிள்ளிட்டேம்மா, சிசரெல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் வைக்கும்போது இதெல்லாம் செஞ்சால் தான் செடி அமோக வளர்ச்சி வரும். அதே மாதிரி இப்போ இங்கே வந்துட்டுதுமா. நம்ம ஏற்கனவே வைக்கும்போது இருந்த முத்தின செடியெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இலையெல்லாம் இப்போ நான் அப்புறப்படுத்தணும். தெரியுதுங்களா? இது காக்கா எச்சம். இந்த மாதிரி இலையெல்லாம் ரொம்ப முத்திட்டாங்க, கலர் நல்லா டார்க்காக தெரியுறாங்க. இவங்களாம் நான் உட்காந்து ஒரு நாளைக்கு ரிமூவ் பண்ணணுமா. அந்த மாதிரி பழைய இலைகளை, முற்றிய இலைகளை ரிமூவ் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக புது துளிர் வருவாங்க. இந்த துளிர் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதோ பாருங்கள் கீழெல்லாம். இந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுங்க. 2வது மாட்டு சாணம் கொடுங்கம்மா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் அமிலம் கொடுங்க, மணிலா புண்ணாக்கு கொடுங்க. இதெல்லாம் நான் ரெகுலராக கொடுக்குறேம்மா. ஆனால் எனக்கு வளர்ச்சி பத்தலை, கம்மியாக இருக்குது. சரி, வெயிலில் வச்சுருக்கீங்களா? எலுமிச்சங்கன்று வெயிலில் இருக்கா இல்லை மரத்துங்கீழே இருக்கா? நிழல். அதுக்கு வெயில் நல்லா இருக்கணும்மா. இதெல்லாம் நல்ல வெயிலில் வளரக்கூடியது. வெயில் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதை பாருங்கள்.
ஒரு ட்ரிக்ஸ் வந்து வெயில் இருக்கா பாருங்கள். 2வது ட்ரிக்ஸ் வந்து எலுமிச்சங்கன்று இருக்கிற இடத்துல மண் எரு மொத்தமாக இருக்கா பாருங்கள். அதாவது நிறைய இருக்கா பாருங்கள். 3வது வந்து வாரம் வாரம் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களா பாருங்கள். அதை விட ஒரு ஷார்ட் ஐடியா சொல்கிறேம்மா. மீன் ஆயிறீங்க, இல்லை ஆஞ்சிட்டு வரீங்க, அங்கே போய் வாங்குறீங்க. மீன் அமளிலாம் 21 நாள் சென்று தானே. அதில் மீன் ஆஞ்சதை வந்து இதில் ஒரு ஜான் மண் எடுத்துகிட்டு இதில் போட்டு மண்ணை மூடிடுங்கம்மா. அதெல்லாம் அவ்வளவும் நல்லது. இல்லை வீட்டில் எலி செத்துடுச்சு, பூனை செத்துடுச்சு, இதெல்லாம் ஒவ்வொரு தொட்டியில் போட்டு பெரிய தொட்டியில் மூடிடுங்க. இல்லைன்னா தோட்டத்தில் மரம் இருக்குன்னா அந்த தோட்டத்துக்கு கீழே போட்டு மூடுங்க. அது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்மா. நம்ம அவசியம் செய்யணும். என் பெரிய பொண்ணு இருக்கும்போது ஏதாவது இறந்துட்டு அப்படிதாம்மா ஒவ்வொரு மரத்தையும் கீழேயும் புதைப்பா. இப்போ அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. நாங்கள் அதை செய்யறதில்ல. எலி அது காக்கா தான் சாப்பிட்டுட்ருக்கு. அதெல்லாம் நம்ம மெனக்கிட்டு செய்யணும்மா. இந்த மாதிரி அசுர வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கார்னர்லாம் கிள்ளிட்டு தான் வச்சேன். இப்போ எத்தனை பிரான்ச் வந்திருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது வச்சு இன்னும் ஒரு 55 நாள் தாம்மா இருக்கும். நான் வச்சதே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இதுக்கு வளர்ச்சி, சரிங்களா? ஆனால் 2 பூ வச்சாங்க, 2 பூவை கிள்ளி போட்டுட்டேன். 8 மாதத்தில் பலன் கொடுக்கோன்னாங்க. இப்போ 2 மாதமே வச்சுப்போம். இன்னும் 6 மாதத்தில் எப்படி இவங்க காய்ப்பாங்க. வீட்டில் இருக்க வேண்டியது முக்கியமான மரத்தில் இது ஒன்று. இப்போ எப்படி அவங்க வெயிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், எப்படி உரம் போடணும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தோட்ட மண், கொஞ்சம் எரு சேர்க்கணும் செடிங்க வளர்ச்சிக்கு. நீங்கள் ரொட்டீனாக என்ன செய்கிறீங்க? ரொட்டீனாக எலுமிச்சங்கன்னுக்கு தண்ணி ஊற்றுறது இருந்தால் ரொட்டீனாக ஊற்றுங்க. இப்போ நான்லாம் ரெகுலராக ஊற்றுவேன். இது மரமாக இருந்தாலும் நான் ரெகுலராக ஊற்றுவேன். மற்ற செடிங்களுக்கு எப்படி ஊற்றுறனோ அதே மாதிரி இந்த அத்தி மரம், எலுமிச்சை மரம், எல்லா மரத்துக்குமே ரொட்டீனாக ஊற்றுவேன். ஆனால் மரத்துக்கு ரொட்டீனாக நம்ம ஊற்ற தேவையில்ல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றலாம். பட்டு நம்ம இதை மட்டும் எப்படி விட்றதுன்னு நாங்கள் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவோம்மா. அந்த மாதிரி தண்ணி இருக்கா பாருங்கள், வேறு அழுகல் இல்லாத இருக்கா பாருங்கள். இந்த எலுமிச்சை இப்போ நானே ரோஜா செடி கீழே மாற்றினேன்னா ஒரு தம்பி வச்சானா, ஒரு தாம்பளத்தட்டு வச்சு ரோஜா செடியை வச்சுட்டாமா, நல்லா துளிர் வந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் அந்த தாம்பளத்தட்டில் கீழே தண்ணி, செடியில் ஊற்றின தண்ணி இந்த தாம்பளத்தட்டில் இறங்கி தாம்பளத்தட்டில் நிற்கிது. அதில் பட்டு அந்த செடி வேறு அழுகுது. அப்புறம் அந்த தொட்டி எட்ட வச்சுட்டு அந்த தட்டை எடுத்து எட்ட வச்சேன். இதுக்கப்புறம் அவங்க துளிர் வந்தால் அந்த ரோஜா செடி நமக்கு. திருவாரூர் தேர் பார்த்துட்டு வரும்போது அதை 100 ரூபான்னு வாங்கின்னு வந்தேன், சேண்டல் கலரு. இதே மாதிரி நம்ம ஒன்று பார்க்கணுமா. ஒரு வேளை எலுமிச்சங்கண்ணை அப்படி எடுத்து பாருங்கள். கண்ணை எடுக்க சொல்லலாம், கண்ணுக்கிட்ட இருக்கிற மண்ணை எடுங்க. தண்ணி இருக்குதா இல்லை சொதன்னு இருக்கா, இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். என்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை வந்து நானே உருவாக்கினா நானே வச்ச எலுமிச்சங்கன்று திருச்சியிலேருந்து வந்ததுமா, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக செழிப்பாக வளருமா. நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும். மீன் அமிலமோ மல்லாட்டை புண்ணாக்கோ சாண எருவோ வாரத்துக்கு ஒரு தடவை எரு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. இந்த பாருங்கள் இலை எப்படி வராங்க பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தெரியுறாங்களா, வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். இல்லைம்மா நான் தோட்டத்தில் மரம் வச்சுருக்கேன், வீட்டு கீழே மரம் இருக்குது, பூமியில் வச்சுருக்கனாலும் பரவாயில்ல, இன்னும் அப்படியே இருக்கா, வளர்ச்சி இல்லையா? நீங்கள் டெய்லி அரிசி கழுவுறீங்களம்மா, அந்த தண்ணியை ஊற்றுங்கம்மா. சாதம் வடிக்கிறீங்கள அந்த தண்ணியில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த தளவு தண்ணியை கலந்து ஊற்றுங்க. நிறைய நம்மக்கிட்டே இருக்குமா, நம்மக்கிட்டே உரம் இருக்குது. எதையுமே நம்ம வேஸ்டாகவே விடக்கூடாதுமா, சரிங்களா? அரிசி கழுவி நம்ம சிங்கில் ஊற்றுறத அதை எலுமிச்சங்கன்னில் ஊற்றுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் 1 வாரம் ஊற்றுங்க. கண்டிப்பாக அந்த எலுமிச்சங்கன்று வந்து நிறம் கண்டிப்பாக மாறும். அந்த 1 வாரமாக அதுக்கு ஊற்றுற போஷாக்கு வந்து லைட்டாக சேஞ்சஸ்ஸு அவங்க இருக்கிறது தெரியும், சரிங்களா? இப்படி தான் எலுமிச்சங்கன்று அமோக விளைச்சல், அசுர விளைச்சல்லாம் கண்டிப்பாக நடக்குமா. இது நான் வச்ச மரம். இதை பார்த்து தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் சொல்கிறேன். இது வந்து காக்கா எச்சம்மா, மேலேருந்து காக்கா எச்சம். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை நம்ம விட்டுடலாம். மழை பெஞ்சாங்கன்னா மரம் வெள்ளையாயிடுவாங்க, சரிங்களா? இதே மாதிரி செஞ்சு எலுமிச்சங்கன்று உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல், எலுமிச்சங்கன்று வச்சுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். லைவ்லே போடுறேன், செடி எப்படி வைக்கணும், விதை எப்படி போடணும், எப்படி தண்ணி ஊற்றணும். நம்ம டைரெக்டாக டெமோ பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா, உங்களுக்கு நேரம் இல்லை லைவ் பார்க்க, டெமோ பார்க்கலாம் நேரம் இல்லைன்னா நான் லைவ்லே கொடுக்குறேம்மா. லைவ் இப்போ வந்து 1 வாரமாக 2 நாளாக தோட்டம் பற்றி தான் எப்படி விதை போடணும்,
எப்படி நடவு அந்த நாற்று வந்ததை எடுத்து நடணுன்னு லைவ்லே நானே எழுதி போடுறேன். அதையும் பாருங்கள். பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்படி தாம்மா எலுமிச்சங்கன்று வளர்க்கணும். என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.